நம சிவாய. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் நலமோடு வளமோடு வாழணும் அப்படின்னு எம்பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் 4 கிரகங்கள் ஒரே நேரத்தில் 72 வருஷத்துக்கு அப்புறம் வக்ர பயிற்சி ஆகியிருக்கு. இது அபூர்வமான ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிற ஒரு விஷயம். அதனால தான் இது ஒரு வீடியோவை நம்ம பதிவிடுறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அதனால தான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க, 9043688626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுட்ரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. குதிரைக்கு சக்தி அதிகம், மனுஷனுக்கு சிந்தனை வளம் அதிகம். அதனால தான் மிருகத்துக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு அப்படின்னு சொல்கிறோம். வில்லுக்கு எதிரியை அழிக்கக்கூடிய தன்மை, ஆக சிந்தனை வளம், உடல் வலிமை, எதிரியை வீழ்த்தும் தகுதி, இந்த அடையாளமாக இருக்கிறது எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். தனுசு ராசியினுடைய சின்னத்தை பற்றி சொல்கிறேன், தனுசு ராசியுடைய குணத்தை பற்றி சொல்கிறேன். சிந்தனை வளமும் சக்தியும் எதிரியை அழிக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ராசியில் இயற்கையாகவே இருக்குது. நீங்கள் பிறந்ததுமே அந்த எனர்ஜியை அடைஞ்சிருவீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வாழ்நாள் முழுக்க உங்கள் மனசில் ஒரு உறுதி, ஒரு செயலை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எதற்காகவும் அதை மாற்றிக்கவே மாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய வலிமையை இழக்க மாட்டீங்க. எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அந்த கடமை உணர்வு, அந்த ஒரு தைரியம் அல்லது ஒரு பிடிவாதம், இது எல்லாமே எப்பொழுதுமே இருக்கும். இந்த புகழ்பாடி காக்கா பிடிச்சு காரியம் சாதிக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே நேரத்தில் மனசுக்கு பட்டதை சொல்லுவீங்க. 4 பேர் கேட்டாதான் பேசுவீங்க. ஏன்னா குரு பகவான் அதிபதி. குரு ஸ்தானத்திலிருந்து நீங்கள் பேசுகிற விஷயத்த 4 பேர் கேட்டாதான் அதுக்கு மரியாதை அப்படின்னு அப்போ தான் பேசவே ஆரம்பிப்பீங்க. யார் உங்கள் பேச்சை கேட்கலனாலும் அந்த இடத்துல பேசவே மாட்டீங்க. அதே நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் நிறைய விஷயங்கள் பேசி யாரை எதுக்குறோம், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமலே நிறைய எதிரிகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எதிரிகளின் பலத்தை ஆராயாமல் எதிர்க்க துணிவது உங்களுடைய குணம். அது எவனாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். தனுசு ராசிக்கு சிறந்த துணை, உங்களுக்கு வரக்கூடிய அந்த துணை சிறந்த துணையாக இருக்கும். யாராவது உங்களை ஆச்சரியப்படுத்தினாங்க அப்படின்னா உங்கள் மனசில் இடம் பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க, உங்கள் மனசில் நிற்கிறது மாதிரி ஏதாவது விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள விடவே மாட்டீங்க. அதுபோல் உங்களை கவரணும் அல்லது உங்களை அடையணும், உங்களுடைய பார்வைக்கு படணும் அப்படின்னா ஏதாவது வித்தியாசமாக செஞ்சால் போதும். அதாவது வித்தியாசம்னா பெருசாக தான் செய்யணும்னா இல்லை, ஒரு நல்ல சமைச்சு கொடுத்தா போதும், சரியான நேரத்தில் ஒரு கப்பு சூடான காப்பி கொடுத்தா போதும், ஒரு ஸ்நாக்ஸு அப்படியாக இருந்தாலும், அல்லது பக்கத்தில் ஒரு பயணம் போயிட்டு வருவோம், ஒரு பைக்லேயோ ஒரு கார்லேயோ அப்படி போயிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப உற்சாகமாகிடுவீங்க. பயணத்தில் ரொம்ப விருப்பம் அதிகம். அதுபோல் யாரையுமே நம்பி நிறைய விஷயங்களை இழப்பீங்க. நம்பிக்கை துரோகம் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகம் நடந்திருக்கும். யாருமே நீங்கள் முகத்தை தான் பார்ப்பீங்க, அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய மாட்டீங்க. அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைப்பீங்க. அதனால் நம்பிடுவீங்க. எல்லாரையுமே நம்புகிற குணம். குரு அப்படின்னாலே ஒரு பெருந்தன்மை. 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது நல்லவர்களோ கெட்டவர்களோ. 4 பேர் நம்ம சொல்லிக் கொடுத்ததால அவங்க நல்லா இருக்கணும், அந்த நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அதிகமாக உதவி பண்ணுவீங்க. பணம் காசு நிறைய உதவி பண்ணி ஏமாந்தவர்கள் என் அன்பு தனுசு ராசி நண்பர்கள் தான். ஏன்னா 6வது வீடு, தனுசுக்கு 6வது வீடு சுக்கிரன். கடன், நோய் எதிரி. அடுத்தவர்களுடைய சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க கஷ்டப்பட்டா என்ன வேணாலும் செய்வீங்க. கடன் வாங்கியாவது செய்து கொடுக்கக்கூடிய குணம் உண்டு. அடுத்தவங்க ஒரு நோயின்னு கஷ்டப்பட்டா உடனே கொடுத்து உதவிங்க. ஆனால் அது உங்களுக்கு திருப்பி நடக்குமா, அது திருப்பி கிடைக்குமா, அந்த விசுவாசம் உங்களுக்கு அது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நம்பி ஏமாந்தவர்கள் நிறைய பேர் தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் உண்டு.
நம்பிக்கை துரோகம் நிறைய நடக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே யாரையும் நம்பி இவங்க திருப்பி நமக்கு செய்வாங்க, அந்த நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க, நன்றி கடன் இவங்க படுவாங்க அப்படின்லாம் யோசித்து எதையுமே செய்யாதீங்க. எந்த உதவி செஞ்சாலும் அது நமக்கு திருப்பி வராது, வரவும் வேண்டியதில்லை. தர்மத்துக்காக அல்லது ஒரு தானத்துக்காக நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் பாதிக்காது உங்கள் மனசை. யாரை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய குணம் தான் உங்கள் குணம், எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற குணம். அதே போல் எதிர்பார்ப்பு இல்லாமல் அள்ளி கொடுக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நிறைய துன்பத்தை, நிறைய துரோகத்தை, நம்பினவங்களே ஏமாத்துறத நிறைய அனுபவித்தவங்க என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும். கூட இருந்தே நிறைய பேர் குழி பறிச்சிருப்பாங்க. ஒரு வேலையில் இருந்தாலும், தொழில் இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப கூட இருந்தவங்களே நம்ம வேலையை கெடுத்திருப்பாங்க, நமக்கு வேலை கிடைக்காம ஆக்கியிருப்பாங்க, ஒரு தொழிலில் லாபம் வராமல் தடுத்திருப்பாங்க. கூட இருந்தவங்களே குழி பறிக்கக்கூடிய ஒரு காலம் இது. அப்போ இது மாதிரியான துரோகத்தை அனுபவித்து பல இன்னல்களை அனுபவிக்கிற, இழப்புகளை சந்தித்த என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வக்கர பயிற்சிங்கிறது ஒரு அற்புதமான பயிற்சி. ஜூலை 13ஆம் தேதி சனி வக்கரமாக உள்ளார். அப்படி வக்கரமான என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் எண்ணம் தெளிவாகும், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், தாழ்வு மனப்பான்மை பறந்து போயிடும், எதுலேயுமே தீவிரமான சிந்தனை, ஆழமாக யோசித்து முடிவெடுப்பது, பயம் காணாம போவது, தனி மனித ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது, அதற்கு ஒரு சோதனை கட்டம். எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு பழிச்சொல் வரும்போது நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சு முன்பு இருந்த கௌரவத்தை அதிகப்படுத்துவது, புகழை அதிகப்படுத்துவது, ஒழுக்கமானவர்கள் அதுல நம்பர் 1ஆக வருவது, அப்படியான காலகட்டம் இது சனி வக்ர பயிற்சினால. அது மட்டும் இல்ல, கடின உழைப்பால்தான் உயர முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டுறது. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் இந்த அதிசயம்? அதுதான் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் போதுமா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு? அந்த ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும், தெளிவாக சிந்திக்க வைக்கும், தீவிரமாக சிந்திக்க வைத்து உழைக்க வைக்கும், உலகம் நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்க வைக்கும். அப்படி ஒரு மிக அற்புதமான அரிய ஒரு பயிற்சி வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் யோகத்தையும் வரவழைக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்ல, விடுதலை, நோயிலிருந்து, விபத்திலிருந்து, வழக்கிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான். யாரால? சனி வக்ர பயிற்சினால. அதுக்கப்புறம் ஜூலை 17ஆம் தேதி புத்திக்காரகன் புதன் வக்ரமாக உள்ளார். ரொம்ப அற்புதங்க. இது வரைக்கும் எதை பத்தியும் ஒரு தெளிவான யோசனை உங்களுக்கு வந்திருக்காது. ஆனா இப்ப திடீர்னு ஒரு யோசனை உதிக்கும், புதுசு புதுசா யோசனைகள் வரும். ஒரு இளமையா உங்கள் மனசை வச்சுப்பீங்க. உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அப்படியே துணையா தோள் கொடுத்து நிற்கிற நண்பன் மாதிரி புதன் பகவான் நிற்க போகிறார் வக்ர பயிற்சியாகி. வியாபாரத்தில் வெற்றி, வேலையில வெற்றி, தொழில வெற்றி, வணிகத்துல வெற்றி, எந்த துறையில ஈடுபடுறீங்களோ, எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனையை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானால. புத்தி அற்புதமா வேலை செய்யும், பரபரப்பா வேலை செய்யும், ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை செய்யும். புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தை முழுசா நீங்க அடையறீங்க. இந்த புதன் வக்ர பயிற்சினால மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க. அது மட்டும் இல்ல, கடகராசியில அஸ்தமனம் ஆகிறார். அஸ்தமனம்னா என்ன? சோதனை மேல் சோதனை, சாதனை செய்யக்கூடிய வேதனை இது. அப்படியான வேதனையை கொடுக்கும். சோதனை கொடுத்தாலும் சாதிக்க வைக்கும். அதுபோல பலவீனமாக ஆக்கும், உங்களை பல சவால்களை எதிர்கொள்ள வைக்கும், புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும். ஒரு முறை ஏமாந்தீங்க அப்படின்னா மறுமுறை அந்த விஷயத்துல ஏமாறவே மாட்டீங்க. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. திறமையா பேச கத்துப்பீங்க. உங்களை ஏமாற்றுபவர்களுக்கு யமனாக நிற்பீங்க. கபட நாடகத்துக்கெல்லாம் துணை போகவே மாட்டீங்க. நிறைய நாடகங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும். அத்தனையிலையும் ஒரு புதுமை, ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். உயர்ந்த கல்வி, நல்ல பேச்சாற்றல், திறமை, இன்னும் சொல்லப்போனா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இந்த உலகம் உங்களை பார்த்தாலும் நீங்க தான் அறிவாளி என்னமோ நினைச்சிட்டோம். ஆகச்சிறந்த அறிவாளிகளாக வெளியில கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வக்ர பயிற்சிக்கு உண்டு. எவ்வளவோ முறை முட்டாள்கள்னு சொல்லியிருக்கலாம், பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கலாம், எதுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரே நாள்ல, ஒரே மாதத்தில் உங்களது நிலை மாறப்போகுது. இது மாதிரியான காலகட்டத்தில் தான் சில பேர் டக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க, புகழ் அடைவார்கள். அப்படியான ஒரு அமைப்பை நண்பு புதன் பகவான் கொண்டு வந்திருக்கிறார். புதன்னா என்னங்க? டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், புதுசு புதுசா உருவாக்குறது, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது. அப்படியான விஷயத்துல பெரிய சாதனையை படைக்கக்கூடிய
காலகட்டம் இது. அதுபோல ஏற்கனவே ராகுவும் கேதுவும் வக்ர நிலையில பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட 4 கிரகங்கள், 4 கிரகங்களும் ஒரே காலகட்டத்தில் வக்ர பயிற்சி ஆவது பெரிய அரிய நிகழ்வுங்க. உண்மையா கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம். ஏன்னா அசுர வளர்ச்சி அடைகிற நேரம் இது. இந்த வீடியோவை பார்க்க வந்ததே உங்க கர்மாவில் இருக்கிற ஒரு பாட்டு தான் அப்படின்னு கர்வமா சொல்லுவேன். இன்னும் பாசிட்டிவா சொல்லணும்னா கொடுத்து வைத்தவர்கள் என் அன்பு நண்பர்களும் தோழிகளும். ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, நேத்து வரைக்கும் நீங்க ஜோக்கரா இருந்திருப்பீங்க இந்த உலகத்துக்கு. இன்று முதல் கிங் மேக்கர், புதுசாக உருவாக்க போகிறீர்கள், புதுமையை புகுத்த போகிறீர்கள், புதிய மனிதராக பிறக்க போகிறீர்கள். எங்கேயுமே நீங்க தான் கிங்கா இருக்க போறீங்க. அதிர்ஷ்டம் உங்களை அடைஞ்சு உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்ற போகிறது. பதவி உயர்வு வரும், வேலை உயர்வு வரும், வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும், தொழில் அமைச்சுப்பீங்க, தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். முடங்கி வீட்டில் இருந்தாலும் உங்களை தேடி கார் வரும், அழைக்கிறதுக்கு 10 ஆட்கள் வருவாங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசா வரும், கம்பெனியிலேருந்து கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை. அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. நம்மளை ஏளனமா பார்த்த இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் இது. எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுனா, அந்த முயற்சியை இது மாதிரி கிரக அமைப்புகளோடு சேர்ந்து பண்ணுனா வெற்றிங்கிறது 100க்கு 1000% உறுதி. உங்களால முடியும். அதனால இந்த வக்ர பயிற்சியை என் அன்பு தனுசு ராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். எதையுமே இனிமே சிந்திச்சு செய்யணும். யாரையும் நம்பக்கூடாது. நமக்கு என்ன தேவை, என்ன ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நிம்மதி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. கடவுளே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற எண்ணம் உருவாக்கிக்குங்க. 1000 பேர் நம்மளை ஏமாத்தினாலும் நம்முடைய இறைவன் தான் நமக்கு கை கொடுப்பார். அந்த ஆன்மீக பாதையில பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் மகரமா வருது. அது 3ஆம் இடம். தைரியமா தொழில் செய்வீங்க. எந்த வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் தைரியமா செய்யலாம். அந்த 3வது இடத்துல ராகு இருக்காரு. அவரும் வக்கர நிலை அடைஞ்சிருக்காரு. அப்படி வக்கரம் பெற்று இருக்கும்போது கொஞ்சம் அதிக முதலீட போடுறதோ அல்லது அதிகமாக இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய உங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ செய்வீங்க. அடுத்தவங்களை போட்டு கொடுக்குற குணம் வரும். அதாவது நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லலை, நாம் எப்படியாவது முன்னேறணும், உயர் பதவியை அடையணும், யாரை கெடுத்தாவது அந்த பதவி நமக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்தை இந்த ராகு பகவான் உருவாக்குவார். அதுக்கு அடிமை ஆயிடாதீங்க. உங்களுடைய முயற்சி அந்த பெருந்தன்மையாக இருக்கணும். அதுதான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்கணும். ராகு முயற்சி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் உசுப்பேற்றி விடுவார். எதையுமே சரி, எதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் நேர்மையான வழியை தவிர்த்துட்டு குறுக்கு வழியை கடைபிடிக்க சொல்லக்கூடிய காலகட்டம் இது. அப்படி குறுக்கு வழியில் நீங்கள் எது செஞ்சாலும் அது தடைபடக்கூடிய காலகட்டம் இது. ஏன் அப்படின்னா, எப்படி தடைபடும்? உலகத்துக்கு எப்படி தெரிஞ்சிடும்? யாருக்குமே தெரியாது நீங்கள் செய்வீங்க, ஆனால் உலகத்துக்கு அது தெரிஞ்சிடும். எப்படின்னா, கேது 7வது வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. கேது யாரு? தடையை விதிக்கக்கூடியவர். அப்போ கேது பார்த்தாலே ஒரு தவறான பாதைக்கு செல்லும் போது அதை தடுத்து நிறுத்துவார், வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ அவமானம், அசிங்கம், கோர்ட்டு, வழக்கு, அப்படி சட்டத்துக்கு புறம்பா செய்ய வைக்கக்கூடிய ஒரு காலம். அதை கேது பகவான் தடுப்பார். அது மட்டும் இல்ல, செவ்வாயினுடைய பார்வை வேற இருக்கு. ராகுவுக்கு இன்னும் பலம் அதிகரிக்கும். தப்போ ரைட்டோ அது செஞ்சு முடிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி உருவாகும். ஒரு முடிவு செய்வீங்க, அது முடிக்கிற வரைக்கும் ஒரு பரபரப்பு, படபடப்பு, ரத்தம் ஃபோர்ஸா பாயும். உடம்புல ஒரு உணர்ச்சி, ஒரு ஏக்கம், ஒரு வேகம் இருக்கும். எது நடந்தாலும் பரவாயில்ல, கண்மூடித்தனமா இந்த செவ்வாய் பார்வை செயல்படுத்தும். அது மட்டும் இல்ல, பாக்கிய ஸ்தானத்திலிருந்து பார்க்குறாங்க. அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும் அல்லது உங்களுக்கு எந்த பலன் கிடைக்கணும்னாலும் அதை எந்த வேலையாக இருந்தாலும் கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு பகவானால. பாகிஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால அந்த இடத்தை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாங்க கேதுவும் செவ்வாயும். அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பாங்க? எப்படியாவது பாக்கியத்தை கொண்டு வரணும், ஒரு நல்ல லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ராகு கிட்ட சொல்லுவாங்க, அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற ராகு கிட்ட. அப்போ ராகு என்ன பண்ணுவார்? பாதை தப்போ ரைட்டோ, ஆனால் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற கட்டாயத்துக்கு நம்மளை ஆட்படுத்துவார். இந்த பாதை சரியானது அப்படின்னு முடிவு பண்ணுவார். கெட்ட பாதையாக இருந்தாலும் நல்ல பாதையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதையை காட்டி இந்த பாதையில் பயணம் செய்யுங்க அப்படின்னு ஒரு முடிவு காட்டுவார். அப்போ அங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும். அப்போ சிந்திக்கிற இடத்துல யார் இருக்கிறது? புதன் எங்கே இருக்கார்? 8வது வீட்டில் இருக்கார். அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு அவருடைய சிந்தனை இங்கே வேலை செய்யாது, நீங்கள் உங்களை சிந்திக்கவே விடாது. இதை நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இது நெகட்டிவ் இல்லை, சூழ்நிலை. அதாவது புதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களால் தெளிவான சிந்தனை எதையுமே செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் கண்டிப்பாக சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனாலும் நீங்கள் சிந்திக்கணும். அப்போ என்னதான் செய்யறது, என்னதான் தீர்வு? தெளிவாகவும் சிந்திக்க முடியாது, தவறான பாதைக்கும் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ என்ன தீர்வு அப்படின்னா, கேது பகவான் யாரு? விநாயகர். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் போது
விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சக்ஸஸாக முடியும். அந்த தடையை உடைப்பார், நல்வழிப்படுத்துவார். ஆன்மீக பாதையில் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. இப்போ வக்ர பயிற்சியில் சனி வக்ர பயிற்சியை பற்றி பார்க்கும்போது தனுசு ராசி நண்பர்களுடைய அமைப்புப்படி சனி வக்ர நிலை உங்களுடைய தன்னம்பிக்கையை கொஞ்சம் சோதிக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களோ அதில் சில பிரச்சனைகளை கொடுத்து அதில் உறுதியாக இருக்கீங்களா, திடமாக இருக்கீங்களா, சரியாக சிந்திக்கிறீங்களா அப்படிங்கிற சோதனையை நடத்தக்கூடிய காலகட்டம். எதிர்கால திட்டங்களை கொஞ்சம் கேள்விக்குறியாக்கும். ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்து அந்த திட்டத்துக்கு கொஞ்சம் தடை போடுறது மாதிரி, உங்கள் மனசை கொஞ்சம் செயலிழக்கிறது மாதிரி, உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்குங்கிற எண்ணத்தை வரவழைக்கிறது மாதிரி இப்படிலாம் அமைப்பு கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ, உங்களுக்கு நல்லது அப்படின்னு எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும். மன அமைதியாக இருக்காது, பதற்றப்படும், எதையோ சிந்திக்க ஆரம்பிக்கும். இது தேவைதானா, இது சரியாக போய் முடியுமா, அல்லது முடியலன்னா நம்ம லைஃப் என்ன வருது, இப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. கொஞ்சம் பதற்றம் அதிகரிக்கும். செய்கிற காரியங்களில் முழுமையாக ஈடுபட முடியாத சிரமங்களை உருவாக்கும். ஏதாவது ஒரு தடை அல்லது ஏதாவது ஒரு மனிதர் மூலியமா, செயல்கள் மூலியமா இப்படி சிரமங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த சனியின் வக்ர பயிற்சி கடைசியாக என்ன முடிவை கொடுக்கும்? தன்னம்பிக்கையை சிதைச்சு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி மன அமைதியை கெடுத்து மனம் தளராம சாதிக்கக்கூடிய வலிமையை கொடுக்கும். அதாவது நீங்கள் கடைசியாக ஜெயிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை, இதுதான் சரியான பாதை, இந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணீங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு சரியான அமைப்பு இல்லை, அதில் போயிருந்தீங்க அப்படின்னா பெரிய தோல்வி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு கிராமத்து பழமொழி இருக்குது, குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. அந்த குழப்பத்தை உருவாக்கி சரியான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதில் வெற்றியை உருவாக்கி கொடுக்குற ஒரு அமைப்பை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் செய்வார். இது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. தயவு செஞ்சு உங்களுடைய மன வலிமை அதை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? எதுக்குமே அஞ்சக்கூடாது, தயங்கக்கூடாது, முயற்சியை கைவிடக்கூடாது அப்படிங்கிற புரிதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரணும், வந்துடும். அதுபோல் புதன் வக்ரம் என்ன செய்யும்? உடன் பிறந்தவர்கள்ட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும், உறவில் விரிசல் ஏற்படுத்தும், ஏதாவது பிராபலத்தை கொண்டு வரும், போட்டி பொறாமையை ஏற்படுத்தும், புரிந்து கொள்ளாத சூழ்நிலையை உருவாக்கும். 1000 தான் செஞ்சாலும் அந்த நன்றி விசுவாசம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யாது. நீங்கள் என்ன தான் செய்யுங்க உங்கள் உறவுகளுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, அதை மறந்து சுயநலமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வளோதெல்லாம் நம்பினேன், என்னென்னலாம் செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி நான் புரிஞ்சிக்கல, ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லை, என் தம்பிக்கிட்டே இருந்து, என் அண்ணன்கிட்ட இருந்து, என் அக்காவிட்ட இருந்து, என் தங்கச்சிக்கிட்டே இருந்து அப்படிங்கிற ஒரு பாதிப்பை, ஒரு மனத்தாங்கலை, ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் வக்ர பயிற்சினால். அதுபோல் பேசுறதுல கொஞ்சம் சிக்கல்கள், எழுதுறதுல சிக்கல்கள் உருவாகும். உங்கள் கருத்தை கொஞ்சம் சிந்திச்சு சொல்லும்போது தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சிந்திக்காமல் எந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்தினாலும் அது பிரச்சனையை தான் கொண்டு வரும் உங்களுக்கு. ஏன்னா புதன் 8வது வீட்டில் இருக்காரு, அஸ்தமஸ்தானத்தில் இருக்காரு. நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை சோதனைக்குள்ளாக்கும், அந்த உறவுகளை பிரிவுபடுத்தும், பிரிக்கும். ஏன்னா தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை தான் பார்க்குது அந்த புதன் பார்வை, வக்ர பார்வை. குடும்ப உறவுகளில் கொஞ்சம் சிந்திக்க விடாமல் செயல்பட்டு பேசி கொஞ்சம் ப்ராப்ளத்தை உருவாக்க வைக்கும். ஆனால் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இதில். இந்த வக்ர பயிற்சினால உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பகுத்தறியும் திறனையும் அதிகப்படுத்தும். தொழில்நுட்பத்துறையில் பெரிய சாதனையை படைக்க உதவும். கலைத்துறையில் பேரார்வத்தை ஏற்படுத்தி அதில் வெற்றியையும் பெற வைக்கக்கூடிய வக்ர பயிற்சி இது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, எப்படியெல்லாம் பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வரணும், எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும், எப்படி பொருளாதார நிலையை சரி பண்ணணும், கடன் இருந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். ஆனால் மனசே சொல்லும், ஆன்மீகத்தில் நாட்டம் உருவாகுது, ஆன்மீகத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தினா அமைதி கிடைக்கும். அந்த அமைதியின் மூலயமா சரியாக சிந்திப்பீங்க. சரியான சிந்தனை வரும்போது ஒரு நல்ல தொழிலையோ வேலையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உருவாகும். அப்போ இந்த புதன் வக்ரம் ஆன்மீக நாட்டத்தையும் கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடையலாம். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அப்படி கெத்தா தில்லா நின்று ஜெயிக்கலாம். நம்ம வாழ்க்கை பாதையை சீராக்கிறதுக்கு இந்த கர்மாவை புரிஞ்சிக்கிறது மிகச்சிறப்பு. எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய வலிமை இந்த கர்மாவுக்கு தான் உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட சிறந்த ஒரு வெற்றிக்கு வழி எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ஸ்டோரிங்க. 2 சின்ன பசங்க ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப சோகமாக இருக்கான். இன்னொருத்த கேட்குறான், டே மச்சான் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான். இல்லைடா, எனக்கு வாழவே பிடிக்கல,
+2 ரிசல்ட் வந்துருச்சு, நான் ஃபெயில் ஆகிட்டேன். வீட்டுக்கு போனால் அப்பா தோலை உரிச்சிருவார், அவமானப்படுத்துவார், எங்கள் ஊரெல்லாம் என்னை கேலி கிண்டல் பேசும். அதெல்லாம் அனுபவிக்கிறத விட இந்த ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் நண்பன் சொல்கிறான், வேணாண்டா மச்சான், தற்கொலை பண்ணிக்காத. தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா செத்து போய் இன்னொரு தடவை பிறந்து எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் மறுபடியும் நீ படிக்கணும். 14 வருஷம் இன்னொரு தடவை நீ படிக்க வேண்டியது வரும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போ, அங்கே 1 வருஷம் படித்து பாஸ் ஆகு, அப்புறம் 3 வருஷம் காலேஜுக்கு போ, எல்லாம் சரியாயிடும், இவ்வளோதாண்டா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அவனுடைய நண்பனுக்கு எளிதான ஒரு தீர்வை சொல்லிடுறான். உலகம் என்ன வேணாலும் நினைக்கட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதன்படி தான் நம்ம போகணும். இன்னைக்கு இந்த சின்ன அவமானம்லாம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு காலேஜுக்கு போனதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறான். இதுதாங்க நண்பர்களே, தோழிகளே, வாழ்க்கைங்கிறது. அடுத்து முயன்றாலும் ஆகு நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. அதாவது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அதது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாதான் நடக்கும். உருவத்தில் பருத்து உயர்ந்தோங்கி நிற்கிற மரமானாலும் ஒவ்வொரு நாளும் பழுக்காது, அது பழுக்கிற காலம் வந்தாதான் பழுக்கும். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், அவமானம் தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து விலகி ஓடுறதை விட்டுட்டு, அதிலிருந்து மறைஞ்சிக்கிறத விட்டுட்டு, தன்னையே அழிச்சிக்கிறத விட்டுட்டு, தற்கொலை பண்ணிக்கிறத விட்டுட்டு அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா நமக்கு வந்த கர்ம வினையை இந்த ஜென்மத்திலே தீர்த்துருவோம். இதுக்கு பயந்து நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இறந்தாலும் திரும்பவும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கர்மாவனுடைய பாடம். அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஏற்று நின்று அடிங்க. அதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர பயிற்சிகள். உங்களை அப்படியே மெருகேற்றிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் யாருன்னு உங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுபோல் ராகு கேது வக்ர பயிற்சி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு. ராகு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை பயப்படாமல் தைரியமாக நேர்மறை எண்ணத்தோட இது முடியும் அப்படிங்கிற அசட்டு தைரியம் ஒரு மாயையை உருவாக்கக்கூடியது. நீங்கள் செய்கிற முயற்சி அத்தனையும் உங்களுக்குள்ளார ஒரு மாயை ஏற்படும். என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, ஒரு வேலை, தொழில், எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, அதில் அதிக ஈடுபாடு, அதிக தன்னம்பிக்கை, அதிக முயற்சியை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு வக்ர பயிற்சினால. அதுபோல் கேதுவினுடைய வக்ர பயிற்சி 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது, செவ்வாயோட சேர்ந்து இருக்குது. அதுக்கு கேது பார்வையும் கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு முயற்சிக்கும் பலனை கொடுக்க வழிவகை செய்வார் இந்த செவ்வாய் பார்வை. கேது தான் வக்ர பயிற்சி, செவ்வாய் கூட இருக்கிறதுனால ஒரு விடா முயற்சி, தன்னம்பிக்கை, சோர்வே ஏற்பட்டாலும் திரும்ப எழுந்து முயற்சி பண்ண வைக்கிற அந்த சக்தி இந்த செவ்வாய்க்கு உண்டு. அதனால அந்த பார்வை ராகு மேலே விழுது. அதனால எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் தோல்வி அடையிறது மாதிரி இருந்தால் கூட அதனால் நம்மளை தூண்டி விடக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த 2 கிரகமும் இருக்குது. அந்த வகையில் இந்த ராகுவும் கேதுவும் வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு மல்யுத்த வீரன் மாதிரி தொழிலில் வலுவானவராக, வேலையில் வலிமையானவர்களாக செயல்பட வைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களை உணர வைக்கும், இந்த தொழிலுக்கு இந்த வேலைக்கு சரியான ஆள் நாம தான், நம்மளால் எல்லாமே முடியும், நாம் பண்ணாமல் வேறு யார் பண்ணுறது, நமக்காகவே விதிக்கப்பட்ட வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு லட்சியத்தை உருவாக்கும். உங்களை உறுதியானவராக இந்த வக்ர பயிற்சி மாற்றக்கூடிய வலிமை. அதனால் என் நண்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நிலைமையை பார்த்து, உங்களுடைய குணத்தை பார்த்து, உங்களுடைய பொறுமையை பார்த்து எல்லாரும் உங்களை ஜோக்கர்னு சொல்லி இருந்தாலும் நீங்கள் கிங் மேக்கராக உருவெடுக்கக்கூடிய, அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த 4 வக்ர பயிற்சியும் அற்புதமாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் வருத்தமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லை, நண்பு தனுசு ராசி நண்பர்களுக்குரிய தெய்வமாக பார்த்தோம் அப்படின்னா நரசிம்ம வழிபாடு மிக சிறந்தது. முருகன் வழிபடலாம், வீரபத்திர சுவாமியை வழிபடுங்க, முக்கியமாக தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அப்புறம் அந்த பரிகாரத்தை கடைப்பிடிங்க. நம்ம சொல்கிற ஒவ்வொரு பரிகாரமும் மிக முக்கியமானது. மேஷராசியில் பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய 3 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி இந்த ஸ்லோகத்தை 27 முறை சொல்லுங்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த 6 படை அப்பன் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அதாவது முருகனுக்கு எண்ணெய் அப்படிங்கிறதுல நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியமான எண்ணெய். நல்லெண்ணெய்ங்கிறது கார்த்திகை தீபத்தில் அந்த டைமில் முருகனுக்கு விளக்கேற்றுவாங்க. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை உருவாக்கும், தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும், உங்களுக்கு துணையாக எல்லாரையும் செயல்பட வைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சகோதரனாக உங்களை நினைப்பாங்க. அந்த பாசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு. அதுபோல் தேங்காய் எண்ணெய்
முருகனுக்கு அபிஷேகத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா தீப எண்ணெய் கடையில் விற்பாங்க, தீப எண்ணெய். அப்புறம் இந்த எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை தீபம் ஏற்றி, என்னைக்கு செவ்வாய்க்கிழமை 27 செவ்வாய்க்கிழமை இதை ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் சரி, கடன் இருந்தாலும் சரி, எதிரிகள் இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் தீரவே தேராது, தற்கொலை பண்ணிக்கலாம் இந்த கஷ்டத்தால் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எண்ணெய் பரிகாரம். நாம் கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணும்போது தான் அந்த பரிகாரமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது விதி. நாமளே அலட்சியமாக ஏதாவது ஒரு கடையில் வாங்கி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கடவுளும் இந்த பிரபஞ்ச சக்தியும் கொஞ்சம் அலட்சியமாக இப்போ என்ன அவசரம், பொறுமையாக அவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு போயிடும். ஏன்னா நாம் வாழக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப கம்மி, நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி. அந்த நேரத்தை இப்படி வீணடிக்கக்கூடாது. அதனால் சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மரசக்கில் ஆட்டின எண்ணெய்களை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. சமையலுக்கும் பயன்படுத்தலாம், தீபத்துக்கும் பயன்படுத்தலாம். பாரம்பரியமான மூலிகைகள், தானியங்கள், பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தி உணவுப் பொருட்களும் தயாரிக்கிறாங்க. காஸ்மெட்டிக் பொருட்கள், இப்படி நிறைய தரமான பொருட்களை இவங்க தயாரித்து வைக்கிறாங்க. குட் பேபி 9043688626. உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, விருப்பம் இருந்ததுன்னா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சரிங்க, இந்த வக்ர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒன்று நமக்கு இருக்கணும். எப்படி இந்த உலகத்தில் ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம். ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர். அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கு அர்த்தம். தோல்விங்கிறது மோசமான ஒன்று தான், ஆனால் அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல, யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது, எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது. தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதற்கான காரணத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால் ருசிக்க முடியும். நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களா, சரியான செயலை தான் செய்கிறீங்களா, சரியாக முடிவு எடுத்திருக்கீங்களா? எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து செய்யுங்க. அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தால் கூட கைவிட்டுறாதீங்க, போராடுங்க. ஆனாலும் ஒரு நேரத்தில் இது உங்களால் முடியாது, இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னா கைவிட்டு விடுங்கள், பின்வாங்கி விடுங்கள். அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க. நீங்கள் எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும், எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த முயற்சியிலிருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு? நான் இல்லை, விவேகானந்தர். அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்யுங்க. குறை நிறைகளை சரி பண்ணுங்க. உங்களால் என்ன முடியும், எது முடியும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து எந்த விஷயத்துலையும் இறங்குங்க. அப்போ முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும், ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது. ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க. முயற்சி செய்ய முடியாமல் இருக்கிறவங்க மத்தியில் முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைச்சீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய தெய்வம் அதிகபட்சம் பார்த்தா தட்சிணாமூர்த்தி தான். அப்போ தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை 27 முறையோ அல்லது 54 முறையோ இந்த மந்திரத்தை சொல்லும்போது மிகப்பெரிய வெற்றியையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மந்திரம் ஸ்கிரீனில் இருக்கு, பார்த்துங்க. ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதையே நம, ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதையே நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உங்களால் 27 முறைக்கு மேலே எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். உங்களுடைய லட்சியம், உங்களுடைய குறை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் ஜெயிக்கிற வரைக்கும் வியாழக்கிழமை விரதம் இருந்து, நம்பிக்கையோட விரதம் இருந்து இந்த மந்திரத்தை காலையிலையும் மாலையிலையும் சொல்லிட்டு வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சரிங்க, இந்த வக்ர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒன்று நமக்கு இருக்கணும். எப்படி இந்த உலகத்தில் ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம். ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர். அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கு அர்த்தம். தோல்விங்கிறது மோசமான ஒன்று தான், ஆனால் அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல, யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது, எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது. தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதற்கான காரணத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால் ருசிக்க முடியும். நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களா, சரியான செயலை தான் செய்கிறீங்களா, சரியாக முடிவு எடுத்திருக்கீங்களா?
எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 1000 முறை யோசிச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தால் கூட கைவிட்டுறாதீங்க, போராடுங்க. ஆனாலும் ஒரு நேரத்தில் இது உங்களால் முடியாது, இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னா கைவிட்டு விடுங்கள், பின்வாங்கி விடுங்கள். அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க. நீங்கள் எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும், எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த முயற்சியிலிருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு? நான் இல்லை, விவேகானந்தர். அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்யுங்க. குறை நிறைகளை சரி பண்ணுங்க. உங்களால் என்ன முடியும், எது முடியும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து எந்த விஷயத்துலையும் இறங்குங்க. அப்போ முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும், ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது. ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க. முயற்சி செய்ய முடியாமல் இருக்கிறவங்க மத்தியில் முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.